ஒரு வார காலமாக ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன். மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள், அதாவது 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மேல நம்பிக்கை வச்சு 10 புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க. உயர்கல்வி, சிறுதொழில் போன்ற துறைகளில் 6 அமைப்புகள் நம்மோட இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கு, எக்ஸ்டெண்ட் பண்றதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடியே நான் புறப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு அந்த பணியை வெற்றிகரமாக நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக நம்முடைய ராஜா அதை இந்த பயணத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கடந்த 4 ஆண்டு காலத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர். இந்த டூரு ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1000 ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சதுதான் அந்த பெருமைக்கு காரணம். அது மட்டுமல்ல, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறேன். அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசினது, சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசினது, லண்டன்ல இருக்கக்கூடிய பொது உடைமை தத்துவ மாமேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடம், சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம், அதே போல திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப் அவர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன். முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா, இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. சில இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனாலதான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனியில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களோட பொட்டன்ஷியல் பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க.